கிட்டத்தட்ட டெல்லியில் 20 நாளைக்கு மேலே நடைபெற்ற போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்காரு. இது மாணவர் கட்சி வெற்றியா நம்ம பார்க்கலாமா? நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். இந்த 12 வருஷத்துல முதல் முறையா ஒரு மத்திய அமைச்சர் பதவி விலகுறாரு. சோ இதுவே ஃபர்ஸ்ட் பாஜகவுடைய தோல்விக்கு முதல் படி அப்படின்றத நான் சொல்லுவேன். ஆனா இத பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி நினைச்சு கூட பாத்துக்க மாட்டார்ல. எதுக்கும் அசையாத ஒரு மனுஷன், அந்த மனுஷனையும் இப்ப அசைய வச்சிட்டாங்க. மாணவர்கள் நினைச்சா எதையும் அசைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லுவேன். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ஜட்ஜ் சூரியகாந்த் இருக்கார்ல, அவர் ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமா? இந்த சிஜேபி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்குன்னா அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது யாருக்கு தெரியுமா? அந்த ஜட்ஜுக்கு தான். ஏன்னா அவர் தான் சிஜேபி ஒரு சும்மா ஒரு பார்ட்டி மாதிரி இன்ஸ்டால போட்டுட்டு அவங்க போஸ்ட் போடுறதுக்கு அவர் தான் வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் சும்மா காக்ரோச் மாதிரி சமூக வலைதளங்கள் அந்த மாதிரி ஏதாவது வெட்டியா பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நீங்க இளைஞர்களை தூண்டி விட்டீங்க, அது பத்தி எரிஞ்சிருக்கு ராஜ். இன்னைக்கு இந்த காக்ரோச் தான் இந்தியாவே ஆட்டி படைக்கிறாங்க. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். எனக்கு தெரிஞ்சு மோடி என்ன நினைச்சவனா, இது சாதாரண கட்சி, நேற்று ஆரம்பிச்ச கட்சி, என்ன பண்ணிட போறாங்கன்னு ஆக்சுவலா அது பார்ட்டியே கிடையாது ராஜேஷ். சிஜேபி நார்மலா போட்டு அபிஜித் சிவி என்ன நினைச்சிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாருன்னு தெரியல. ஜஸ்ட் இன்ஸ்டால ஒரு பேஜ் ஓபன் பண்ணிருக்காரு. மனுஷன் பிரதமருக்கே 20 மில்லியன் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் தான். அந்த மனுஷன் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பார்த்தோன்னா 22 மில்லியன் அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு எந்த அளவுல இருக்காரு அப்படின்றது சரம் செட்டி சொன்ன அந்த விஷயத்த நான் 100% ஏற்றுக்க மாட்டேன். முன்னாடி ஏறும்போது சிஜேபி எத்தனை பேர் இருக்கீங்க, பொதுமக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, மற்ற கட்சி சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்க போய் ஏன் அந்த டேட்டா கேட்கணும்? ஃபர்ஸ்ட் என்னோட டவுட். ஓகே, நீங்க போராட்டம் பண்ணுங்க, காமன் பீப்புள் போராட்டம் பண்ணுங்க. அதே டி-ஷர்ட்ல ஜென்சின் போட்டுன்னு வரீங்க, அதே அவங்க ஐடென்டிஃபை காட்டுங்க. அப்போ நீங்க தான் இது பண்ற போல இருக்கா? இப்போ சனம் செட்டி பேசணும் தப்புன்னு சொல்றீங்க, அப்போ சத்யராஜ் பொண்ணு பேசணும் சரியா? சத்யராஜ் பொண்ணு திவ்யாவுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு முட்டு கொடுத்தாங்களா? திவ்யா மேடம், உங்களுக்கு திமுக அரசுல என்ன மாதிரியான கொடூரமான நிகழ்வுலாம் நடந்துச்சுன்னு தெரியும். கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் திமுக நிர்வாகி ஒருத்தன். அப்ப ஏதாவது வாய் திறந்தாங்களா சத்யராஜோடைய பொண்ணு? என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால தாவேக அரசுக்கு மௌனமான நேரம், தாவேக அரசு குரல் கொடுக்கல, தாவேக அரசு வாய் திறக்கல, தாவேக அரசு போராடுற மாணவர்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்னு எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஆனா இப்ப பாருங்க, விஜய் சார பிஎம்ஏ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு தெரியுங்களா உங்களுக்கு? எல்லா மினிஸ்டர்ஸும் இனிமே ரீல்ஸ் போடுங்க, இளம் தலைமுறையினரை கவரணும் அப்படின்னா ரீல்ஸ் போடணும், வேற ஆப்ஷன் இல்ல. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தி எக்ஸ்போஸ் வியூவர்ஸ்க்கு ஹாய், நான் தான் ரவீனா. ஸோ இன்னைக்கு ஆர்ஆர் விஷயம்ல என் கூட ராஜேஷ் இருக்காரு. ஸோ நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்கள பேசலாம் வாங்க. ராஜேஷ் ஹாய். ஹாய் ரவீனா. என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன முக்கியமான விஷயம்? என்ன நடந்து தெரியாதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. இந்தியா முழுக்க பரபரப்பா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட டெல்லியில 20 நாளைக்கு மேல நடைபெற்ற போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்காரு. இது மாணவர் கட்சி வெற்றியா நம்ம பார்க்கலாமா? வெற்றியா பார்க்கலாமன்றத விட மாணவர்கள் இன்னும் ஒரு 3 கோரிக்கைகள் வச்சிருக்காங்க ராஜேஷ். உண்மையா சொல்லணும் அப்படின்னா ஜென்சி கிட்ஸ் நினைச்சா எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்றது இது இன்னைக்கு நடந்த ஒரு செம்ம எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு அசாத்தியமான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமா பிரதமர் மோடி அவர்கள் பிஎம்ஐ இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த 12 வருஷத்துல முதல் முறையா ஒரு மத்திய அமைச்சர் பதவி விலகுறாரு. ஸோ இதுவே ஃபர்ஸ்ட் பாஜகவுடைய தோல்விக்கு முதல் படி அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ மாணவர்களுக்கான வெற்றியான்னு கேட்டா நிச்சயமா இதுவும் வெற்றி தான். ஆனா இதோட நிக்குமான்னு கேட்டா இதோட நிக்காது. ஏன்னா அவங்க மேல வழக்கு எதுவும் போடக்கூடாது. அதே மாதிரி மாணவர்கள் மீது தடியடி நடத்துறதுக்கும் ரொம்ப கொடுமைப்படுத்துனதுக்கும் அவங்க கட்டாயம் மன்னிப்பு கேட்கணும். அதே போல நீட் தேர்வால உயிரிழந்த குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கைகள் நிறைவேற வரைக்கும் எங்களுடைய போராட்டமானது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த. ஆனா இத பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி நினைச்சு கூட பாத்துக்க மாட்டார்ல. எதுக்கும் அசையாத ஒரு மனுஷன், அந்த மனுஷனையும் இப்ப அசைய வச்சிட்டாங்க. மாணவர்கள் நினைச்சா எதையும் அசைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட நிற்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டம், டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டம், பல வட மாநிலங்கள்
நம்ம தென் தமிழகத்துல நடக்கக்கூடிய போராட்டங்களும் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கணும். நீட்டை ஒழிக்கிற வர இந்த போராட்டம் தொடரணும் அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கை. இதை தாண்டி நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா? ஜட்ஜு சூரியகாந்த் இருக்காருல்ல, அவர் ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமா? இந்த சிஜேபி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்குன்னா அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது யாருக்கு தெரியுமா? அந்த ஜட்ஜுக்கு தான். ஏன்னா அவர் தான் வந்து சிஜேபி வந்து ஒரு சும்மா ஒரு பார்ட்டி மாதிரி இன்ஸ்டால போட்டுட்டு அவங்க போஸ்ட் போடுறதுக்கு அவர் தான் வந்து வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் சும்மா காக்ரோச் மாதிரி வந்துட்டு சமூக வலைதளங்கள் அந்த மாதிரி ஏதாவது வெட்டியா பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நீங்க இளைஞர்களை தூண்டி விட்டீங்க, அது பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது ராஜேஷ். இன்னைக்கு இந்த காக்ரோச் தான் இந்தியாவே ஆட்டி படைக்கிறாங்க. ஆமா, அதை வந்து அவங்க போட்டிருக்காங்க, காக்ரோச் கூட மோதாதீங்க, காக்ரோச் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் விதிவிடும் போது காக்ரோச் கூட மோதாத அதான் சொல்ல வராங்களோ. எஸ் எஸ் அதை வந்து இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே இது ஹேட்ஸ்அப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயம். இதோட நிக்காம நீட்டை ஒழிக்கிற வரைக்கும் குரல் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மள போன்ற நிறைய பேருக்கு ஒரு ஆசை. ஏன்னா நிறைய மாணவர்களுடைய கனவு டாக்டர் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு மோடி என்ன நினைச்சோம்னா, இது ஒரு சாதாரண கட்சி, நேற்று ஆரம்பிச்ச கட்சி, என்ன பண்ணிட போறாங்கன்னு. ஆக்சுவலா அது பார்ட்டியே கிடையாது ராஜேஷ். சிஜேபி நார்மலா போட்டு அபிஜித் சிவி என்ன நினைச்சிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாருன்னு தெரியல. ஜஸ்ட் இன்ஸ்டால ஒரு பேஜ் ஓபன் பண்ணிருக்காரு. மனுஷன் பிரதமருக்கே 20 மில்லியன் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் தான். அந்த மனுஷன் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பார்த்தோன்னா 22 மில்லியன் அப்படியே அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு எந்த அளவுல இருக்காரு அப்படின்றது வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்த மாணவர்களை ஒன்று திரட்டுறது, போராடுறது, அதுவும் விடாமுயற்சியோட எவ்வளவு அடி வாங்கினாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த போல போராட்டத்தை எடுத்துட்டு போறது பெரிய விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். கண்டிப்பா இந்த போராட்டம் வந்து நல்லதுக்காக தொடர்ந்து போராடினா இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஒளியும் நம்புவோம் ராஜேஷ். ரவீனா, அதை விடுங்க ரவீனா, இந்தியா விடுங்க, தமிழ்நாடு எடுத்துங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து டிவிக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காங்க நீட்டுக்கு எதிராக. ஆனா இதுல வந்து திமுக தான் இரட்டை வேடம் போடுற போல தோணுது. கனிமொழி அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது தாவேக்காக்கு வந்து ஒரு மௌனமான நேரம் அப்படின்ற போல சொல்லியிருக்கீங்க. அப்படியா? மௌனமான நேரமா? எனக்கு வந்து ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. நீ வந்து தாமிரபரணி படம் பாத்தியா? சரி, பாக்கலையா? அதுல விஷால் சார் வந்து ஒரு பாட்டு பாடுவாரு தெரியுமா? நதியா மாமா வந்து ஒரு வழி கேட்டிருப்பாங்க கல்யாண வீட்டுக்கு. அவரு கருமாதி வீட்டுக்கு வழி சொல்லிடுவாரு. கல்யாண வீடு கருமாதி வீடு ஆயிருச்சே அப்படின்னு ஒரு பாட்டு பாத்திருக்கல. இப்ப அந்த மாதிரிதான் திமுகவுடைய நிலைமை இருக்குது ராஜேஷ். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால வந்து தாவேக்கா அரசுக்கு மௌனமான நேரம், தாவேக்கா அரசு குரல் கொடுக்கல, தாவேக்கா அரசு வாய் திறக்கல, தாவேக்கா அரசு போராடுற மாணவர்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தின எத்தனையோ போராட்டத்தை வந்து மாணவர்களை ஒடுக்கிறதுக்காக இவங்க எத்தனையோ தடியடி நடத்தியிருக்காங்க, மாணவர்களை வந்து கொடூரமா நடத்தியிருக்காங்க திமுக அரசு. ஆனா இன்னைக்கு தாவேக்கா அரசு அது போல கொடூரமான விஷயத்தெல்லாம் நடத்தலை. ஏன்னா இன்னைக்கு ராஜ்மோகன் சார் சொல்லியிருக்காரு மாணவர்கள் போராடின மாணவர்கள் மீது எந்த வழக்கும் போட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அட் தி சேம் டைம் பார்த்தா அப்படின்னா நிர்மல்குமார் சாரும் சொல்லியிருக்காரு, ஸோ மாணவர்கள் வந்து போராடணும் அப்படின்னா உரிய அனுமதி வாங்கிட்டு அற வழியில போராடினாங்களா நாங்க மாணவர்கள் வந்து சப்போர்ட்டா தான் இருப்போம், நீட் வேண்டாம் அப்படின்றதுல நாங்க ரொம்பவே உறுதியா இருக்கோம்னு தொடர்ந்து சிஎம் சாரும் சொல்றாரு. சிஎம் சாருக்கு இடத்துல எல்லா அமைச்சர்களும் சொல்றாங்க. இதை விட வாயை திறக்கணும். உங்களை மாதிரி கல்யாண வீட்டுல போயிட்டு எங்களால ஒப்பாரி வைக்க முடியாது சார், அவ்வளவுதான். ஆனா ரவீனா, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, திமுக வந்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்காங்க, மற்ற விஷயத்துல எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. இப்போ திமுக பாத்தீங்கன்னா இந்த கமிஷன் கரப்ஷன் அதெல்லாம் தெளிவா இருக்காங்க. ஆனா அந்த நீட் விவகாரத்துல மட்டும் தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. எனக்கு சனம் சிட்டி அவங்க பேசும்போது பார்த்துருப்பீங்களே, அப்போ பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, மாணவருக்கான போராட்டம் இல்லை, இது வந்து சும்மா சுயநல அரசியல் பண்றாங்க இந்த போராட்டத்தை வச்சு அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. அது யாரை சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா? ஆனா நான் அந்த கருத்தை ஏத்துக்கல ராஜேஷ். சனம் செட்டி சொன்ன அந்த விஷயத்த நான் 100% ஏத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இது டிஎம்கே ஒருவேளை ஏற்பாடு பண்ண மீட்டிங்கா இருந்தாலுமே அங்க இருந்ததுல அவங்க வந்து கேட்குறாங்க முன்னாடி ஏறும்போதே, சிஜேபி எத்தனை பேர் இருக்கீங்க, பொதுமக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, மற்ற கட்சி சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. அப்போ அவ்வளோ பேரும் ஒவ்வொரு தடவையும் கையை தூக்குறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் போய் ஏன் அந்த டேட்டா கேட்கணும்? ஃபர்ஸ்ட் என்னுடைய டவுட்டு. சரி, அதெல்லாம் விடுங்க. ஆனால் அந்த மாணவர்கள் அங்கே எத்தனை நாளாக போராட்டம் நடத்தினாங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 3 நாளாக அந்த இடத்துல போராட்டம் நடத்தியிருக்காங்க. அப்போ அவங்க போராட்டம் நடத்துனதுக்கு என்ன வேல்யூ இருக்குது? சரி, நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் அஜெண்டாவோடைய அரசியல் பண்ணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல இயக்குனர்கள் வந்து ஒரு பக்காவான அரசியல் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அது சைச்சு ஓகே, நீங்க போராட்டம் பண்ணுங்க, காமன் பீப்புள் வந்து போராட்டம் பண்ணுங்க. அது ஏன் டி-ஷர்ட்ல ஜென்சின் போட்டுன்னு வரீங்க? அது ஏன் ஐடென்டிஃபை காட்டுறீங்க? அப்போ நீங்க தான் இது பண்ற போல இருக்கா? ஒரு நிமிஷம், நீ ஒருத்தன் 2 பேரை வச்சு நீ பேசுறது தவறு ராஜேஷ். ஏன்னா
அப்ப அங்க அத்தனை மாணவர்கள் போராடினாங்கல்ல, அவங்களுடைய போராட்டத்துக்கு என்ன வேல்யூ? போராடுறவங்கள தப்பு சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா போராடுறது மாணவர்கள். நீங்க ஏற்கனவே ஒரு 4 பேர் போயிட்டு அரசியல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது அரசியல் பண்ற மேடை கிடையாது. ஏன்னா அங்க போராடுறவங்க யாரும் தப்பு மாணவர்கள் சொல்ல. அதுல வந்து கட்சிக்காரங்க ஊடுருவாங்கன்னு தான் சொல்றாங்க. அதுதான் கட்சிக்காரங்க ஊடுருவி அது தவறான பாதை கொண்டு போறாங்கன்னு தான் சொல்றாங்க. தவறான பாதைக்கு கொண்டு போறாங்கல்ல. அப்ப அவங்க தவறானவங்கன்னா, நீங்க போயிட்டு அங்க கஷ்டப்படுற மாணவர்கள் அவ்ளோ அடி வாங்கிட்டு இருக்கான், அவ்ளோ மிதி வாங்கிட்டு இருக்கான். அவன்ட்ட போயிட்டு நானும் தளபதி ஃபேன் தான். நானும் FTS போயிட்டு வந்தேன். யாராவது கேட்டாங்களா? யாராவது கேட்டாங்களான்னு கேட்கிறேன் அவங்க கிட்ட. நீங்க போனீங்கன்னா போயிட்டு கொண்டாடுங்க. யாருமே கேட்கல. நீங்க மாணவர்களுக்காக போராட போறீங்கன்னா, இங்க வந்துட்டு அரசியல் பண்ணாதீங்க. மாணவர்களுக்கு குரல் கொடுங்க. நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க. உங்க கூட நான் பக்கபலமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, சனம் செட்டிக்கு பெரிய வாழ்த்துக்கள். நான் மனப்பூர்வமா அவங்கள ஓகே, வந்து அவங்க ஆதரிக்கிறேன் பேசுனதுல என்ன ராஜேஷ். தப்பு? இப்போ ரவினா நீங்க பாத்தீங்கன்னா அது நீட்டுக்கான போராட்டம், ஓகேங்களா? அங்க வந்து நீட்டை கண்டிச்சு அந்த போஸ்ட் காட்டுறதுலாம் ஓகே. அங்கேயும் போயிட்டு ஏன் விஜய் அவர்களை வாயை திறக்க மாட்டாரு, அந்த போஸ்ட் அங்க எதுக்கு? அது தேவையில்லாத ஒண்ணு தானே. அங்க இல்ல, எதுக்கு போய் நான் அந்த உனக்கு போஸ்ட் வச்சு சொல்றது உனக்கு பண்றீங்க? புரியுதா? அதுக்காக தான் அவங்க அதை சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நிறைய பேர் வந்து அரசியல் பண்றாங்க. நான் அந்த அரசியல் பண்றவங்களையும் தப்புன்னு சொல்றேன். அங்க மாணவர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க, ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்காங்க. அடி உத மழைன்னு எதையுமே பொருட்படுத்தாம தன்னுடைய அடிப்படை தேவையான கல்விக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கன்ற பட்சத்துல நான் அங்க போனேன், படம் பார்த்தேன், FTS பார்த்தேன், இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். நான் வந்து நீங்க போறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மாணவர்களுக்காக குரல் கொடுக்குறீங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அங்க போயிட்டு ஏற்கனவே 4 நான் நேத்தே சொன்ன மாதிரி எனக்கு அவங்கள திட்டுறதுக்கான வார்த்தைகள்லாம் வரல. தேவையில்லாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் மேடை கிடையாது. அது அவங்க தான் காமன் சென்ஸ் இல்லாம புரிஞ்சுக்கல. அப்படின்ற பட்சத்துல நீங்க போறீங்கன்னா மாணவர்கள் கூட நில்லுங்க. இது வந்து நான் இவங்களுக்காக, சனம் ஷெட்டிக்காக மட்டும் சொல்லல. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சொல்றேன், எல்லா நடிகர்களுக்கும் சொல்றேன். மாணவர்கள் போராட்டத்துக்கு போறீங்கன்னா மாணவர்கள் எதுக்காக போராடுறாங்க, அவங்களுக்கு துணையா நில்லுங்க. மாணவர்களுடைய கோரிக்கை என்ன, அதை காது கொடுத்து கேளுங்க. மாணவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. அதை விட்டுட்டு உங்க அரசியல் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த இடத்துல திணிக்காதீங்கன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். ரவினா சரி, ஓகே, இதை விடுங்க. இப்போ சனம் செட்டி பேசுனது தப்புன்னு சொல்றீங்க, அப்போ சத்யராஜ் பொண்ணு பேசுனது சரியா? இல்ல ராஜேஷ், நான் சனம் ஷெட்டி பேசினது தப்புன்னு சொல்லல. ஆனா பேச வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்கு. அங்க கஷ்டப்படுற மாணவர்கள்ட்ட போயிட்டு நான் ஜாலியா இருந்தேன், படம் பார்த்தேன்னு சொல்றது தவறு. நான் அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் கண்டிக்கிறேனே தவிர, அவங்க மாணவர்களுக்காக கூட நிக்கிறத நான் உண்மையாவே அக்ரி பண்றேன், வரவேற்கிறேன். இப்போ சத்யராஜ் பொண்ணு சொன்னீங்கல்ல, நான் அதுக்கு வரேன். சத்யராஜ் பொண்ணு திவ்யாவுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு முட்டு கொடுத்தாங்களா, அவ்வளோ வாய் பேசினாங்களான்னு தெரியல. ஏன் சத்யராஜ் பொண்ணு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம தாவேக அரசு கைது பண்ணுது அப்படின்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், சத்யராஜ் பொண்ணை பார்த்துட்டு, திவ்யா மேடம் உங்களுக்கு வந்து திமுக அரசுல என்ன மாதிரியான கொடூரமான நிகழ்வுலாம் நடந்துச்சுன்னு தெரியுமா? அதுக்கு என்னைக்காவது நீங்க வாய் திறந்திருக்கீங்களா, ஏதாவது பேசியிருக்கீங்களா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி திவ்யா மேம். உனக்கு தெரியுமா ராஜேஷ், நம்ம சென்னை திருமங்கலம் இருக்குல்ல, திருமங்கலத்துல ஒரு திமுக நிர்வாகி 12 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சான். அப்ப சத்யராஜ் பொண்ணு ஏதாவது வாய் திறந்தாங்களா? லண்டன் போயிருப்பாங்க. சரி. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் திமுக நிர்வாகி ஒருத்தன். அப்ப ஏதாவது வாய் திறந்தாங்களா சத்யராஜோடைய பொண்ணு திவ்யா? இருப்பாங்க. இதெல்லாம் விடுங்க ராஜேஷ். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துச்சு. ஞானசேகரன் ஒருத்தன். ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் திமுக நிர்வாகின்னு சொன்னாங்க, அப்புறம் திமுகவுடைய அனுதாபின்னு சொன்னாங்க. இந்த வழக்குக்கு ஏதாவது வந்து திவ்யா அவர்கள் வாய் திறந்தாங்களா? இப்படி இவ்வளோ கொடூரமான செய்தி எல்லாமே திமுக அரசுல நடந்தப்பெல்லாம் எதுவுமே வாய் திறக்காம, மாற்றுத்திறனாளி குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டப்பெல்லாம் வாய் திறக்காத திவ்யா சத்யராஜ் அவர்கள் இப்பதான் மாற்றுத்திறனாளி மேல வந்து அக்கறை காட்டுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு வேடிக்கையா இருக்கு. இவங்க இதை பத்தி எல்லாம் பேசுறத பார்த்தாலே. சரி விடுங்க ரவினா, இதெல்லாம் திருந்தவங்க கடைசி வரைக்கும் திமுக முட்டு கொடுத்து பழகிட்டாங்க. ஆனா இப்ப பாருங்க, விஜய் சார பிஎம்ஏ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, தெரியுங்களா உங்களுக்கு? அந்த ஒரு நியூஸ் பாத்தீங்களா? ஆமா, அது சூப்பரான விஷயம் தானே. ஏன்னா வந்து திமுக தோத்ததுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க தெரியுமா ராஜேஷ் உனக்கு? தாவேக அரசு வந்து ரீல்ஸ் போட்டு அவங்க ஃபேம் ஆயிட்டாங்க. நம்ம ரீல்ஸ் போடுறத வந்து மறந்துட்டோம், அதனாலதான் நம்ம அந்த இடத்துல சறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தொடர்ந்து புலம்புனாங்க. பட் இன்னைக்கு பிஎம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எல்லா மினிஸ்டர்ஸும் இனிமே வந்து எல்லா அமைச்சர்களும் ரீல்ஸ் போடுங்க, இளம் தலைமுறையினரை கவரணும் அப்படின்னா ரீல்ஸ் போடணும், வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மனநிலைக்கு பிரதமர் மோடியே வந்திருக்காரு. அப்படின்றப்ப ஜென்சி கிட் வந்து எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள், ஸோ இனிமே ஜென்சி தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஜென்சியை கவரணும்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டாதான் உண்டு அப்படின்றத பிஎம்ஏ அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திமுக அக்செப்ட் பண்ணிருச்சு அவங்க தோல்வியில. அவங்க இனிமே என்னதான் ரீல்ஸ் போட்டாலும் குட்டிக்கரணம் அடிச்சாலும் வரப்போறது இல்லை, அது வேற விஷயம். பிஎம் வந்து இப்போ ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காரு இல்லையா? ஸோ அதனால மேபி அவருக்கு இப்படி ஒரு தாட் வந்திருக்கலாம் போல.
ஜென்சி கிட்ட வந்து எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கணும்டா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு. ஒருவேளை 2029 என்ன நடக்குமோன்ற ஒரு பயம் வந்துடுச்சு எப்பயோ. ஆமா, இப்ப எல்லாருமே வந்து ஏன்னா டிவிக்கே கூட காங்கிரஸ் வந்து ரொம்ப இணக்கமா இருக்குன்றது பிரதமருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ டிவிகேல இருக்கக்கூடிய விஜய் சார் வந்து மனசு வச்சாருன்னா எதுவும் மாறும், எப்படியும் மாறும் அப்படின்ற நிலைமைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்குது இல்லையா? ஸோ மேபி அதனால பிஎம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்றது தெரியல. ஸோ பொறுத்திருந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம நேரடியாக கொடுப்போம். சரி, பாய் ராஜேஷ். பாய். கிரெடிட் கார்டு ஓவர் ஜியோவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.